அவர் தான் சமய மறுப்பாளர், சாதி மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர், கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர். இவ்வளோத்துக்கும் விளைவான ஒருத்தர் எப்படி இசை வேளாளர் குடியில் போய் இசை வேளாளர்ன்ற பொழுது இவருடைய சாதி எப்படி அங்கே உள்ள எடுத்து சேர்த்தார்? சின்ன மேலன்ற ஒரு சாதியை கொண்டு போய் இசை வேளாளர் எப்படி சேர்த்தார்? ஏன் இசை மறவர், இசை எத்தனையோ குடியில் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இசை வன்னியர், இசை பறையர், இப்படி எதில் வேணா சேர்த்துக்கலாம். ஆனால் ஏன் இசை வேளாளரை சேர்த்தாருன்னு சொல்கிறதுல ஒரு நுணுக்கமான ஒரு புரிதலை கொண்டு வரணும். ஏன்னா அங்கே போனால் தான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்காத இடத்துல அழகாக ஏன்னா இன்னைக்கு அதிகமாக சிதிலமைய போனது அந்த வேளாளர் குடி தான். இப்போ வேளாளர்னாவே ஒரு சாதாரணமாக விவசாயிங்கன்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். விவசாயிகள் ஏதுரா இசை, வேளாண்மையில் ஏது இசை. வேளாளருக்கு இசை பாட கூட கூட்டம் இருக்கலாம், ஆனால் அவரே இசை பாட வேண்டிய அவசியம். வேளாண்மை தொழில் இருக்கிறவனுக்கு இசைக்கு என்ன சம்பந்தம்? அதை சம்மந்தப்படுத்தினவர் தான் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை இன்று வரையிலும் தன்னுடைய திருட்டுத்தனங்களால் தொடர்ச்சியாக தன்னுடைய பரம்பரை தொடர்ச்சி சனாதனத்தினுடைய நீட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை நிரூபித்துக் கொண்டு